பிஸ்னஸ் நம்ம எதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்? இந்த பிஸ்னஸில் 2 வகை இருக்குது. லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ், இன்னொன்று ஸ்டார்ட் அப்பு. அது மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஒரு என்டர்பிரனராக இருந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா, காம்படிட்டர் இருந்து என்னால் கஸ்டமர் எடுக்க முடியும் அப்படின்னா சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து அந்த ஏரியாவில் போய் பெருசாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. அதனால் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபெயிலியர் ரேட்டு குறையும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய டாபிக், நிறையா வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு சஜஷன் கேட்கும்போது எந்த ஏரியாவில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. நான் இன்னைக்கு ஒரு பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருந்தேன். அது விங்கிஃபைன்னு ஒரு கம்பெனி, அதோட ஃபவுண்டரோட பாட்காஸ்ட்டு. அவர் இப்போ வந்து அந்த கம்பெனியை $200 மில்லியன் கிட்டத்தட்ட ஒரு 1700 கோடி ரூபாய்க்கு வித்துட்டாரு. ஸோ இந்த பிஸ்னஸில் 2 வகை இருக்குது. ஒன்று லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ், இன்னொன்று ஸ்டார்ட் அப்பு. லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ்னால் ஆல்ரெடி வந்து ஒரு ரீட்டைல் எடுத்துக்கலாம்னு வச்சிங்களேன். ஆல்ரெடி எல்லா சைடும் வந்து அது இருக்கும், அந்த பிஸ்னஸ் இருக்கும். நீங்கள் 10ஓட 11 போய் ஸ்டார்ட் பண்ணுறது, சரியா? அது ஒன்று. ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ராப்ளம் எமர்ஜ் ஆகிருக்கும், அதுக்கு நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது. நம்மளோட ஐடியா மூலியமா அது வந்து மேனுஃபேக்சரிங், ஒரு ப்ராடக்டாக சொல்யூஷன் கொடுக்கறது, அல்லது வந்து ஒரு சர்வீசஸாக ஒரு சாஃப்ட்வேராக சொல்யூஷன் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி இருக்கலாம், சரிங்களா? இப்போ அந்த பாட்காஸ்ட்டில் கேட்ட ஒரு இதை வச்சே நான் வந்து இந்த இதை சொல்கிறேன். ஸோ பிஸ்னஸ் நம்ம எதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்? ஒரு பேஷன் இருக்கும். பேஷன் மட்டும் இருந்தால் அங்கே வந்து மணி கிடைக்குமா அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அப்போ ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணுனா கண்டிப்பாக தட் பிஸ்னஸ் ஷுட் மேக் ப்ராஃபிட். அல்டிமேட்டுங்க, ப்ராஃபிட்டு தாங்க பிஸ்னஸுக்கு ரொம்ப 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 முக்கியம். கேஷ் ஃப்ளோ இருக்குது, கேஷ் எல்லாம் வருது, ரொட்டேட் பண்ணுறோம், இதெல்லாம் சொல்லலாம். பட் ஆனால் கையில் பணம் மீதி ஆகுதா, எல்லா செலவும் போக கையில் பணம் மீதி ஆகுதா அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்போ நாம் எந்த மாதிரியான பிஸ்னஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். நீங்கள் என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதனுடைய மார்க்கெட் எங்கே, லோக்கலா இல்லை ஒரு ஸ்டேட் வைஸ் மார்க்கெட்டா, சவுத் இந்தியன் மார்க்கெட்டா, இல்லை ஹோல் இந்தியா மார்க்கெட்டா, ஸோ இல்லை இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பேன்ஷனா. ஸோ அதை வந்து அனலைஸ் பண்ணணும். எடுத்தோன்னு இன்டர்நேஷ்னல் போக முடியாது, மோஸ்ட்லி போகலாம். அதாவது அது வந்து நம்மளுடைய ஆல்ரெடி ஒரு ஃபவுண்டராக இருந்து நீங்கள் ஒரு புது கம்பெனி, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்டர்நேஷ்னல் சைடு கிடைக்குது அப்படின்னா இமீடியட்டாக அதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஒரு நியூலி வந்து இப்போ தான் பிஸ்னஸ்குள்ளேயே வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து அது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், தட் வில் டேக் டைம். ஸோ முதல்ல நாம் ஒரு நீச், ஒரு மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அப்போ எந்த மாதிரி பிஸ்னஸை சூஸ் பண்ணுறது? யாருமே அந்த பிஸ்னஸில் இல்லைன்னு வச்சுக்கங்களேன். 2 இது. ஒன்று, அதுக்கு மார்க்கெட்டே இல்லை அப்படின்னா வந்து இன்னும் பீப்புளுக்கு தெரியல. அது மாதிரி ஒரு சொல்யூஷனை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறத நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணல. ஸோ அப்போ நிறைய பேருக்கு தேவையில்லை அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது, அதுக்கு நம்ம சொல்யூஷனே கொடுக்க வேண்டியதில்லை, அதை நம்ம ஃபர்கெட் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு மூவ் ஆன் ஆகலாம். இல்லை ப்ராப்ளம் இருக்கு, நிறைய பேருக்கு இருக்குது, பட் நோபடி அட்ரஸிங் திஸ். ஆனால் அதுக்கு மார்க்கெட் என்ன இருக்குன்னு அதான் மார்க்கெட் சைஸ் இருந்தது அப்படின்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். ஆனால் ஆல்ரெடி க்ரௌடட் மார்க்கெட், அதாவது நிறைய பேர் இந்த பிளேயர்ஸ் இருக்கிறாங்க இந்த ஃபீல்டில் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணுறதுங்கிறதே ஒரு சரியான டெசிஷனாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ ஒன்று, உங்கள்கிட்ட வந்து கஸ்டமர் பேஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும், அது இல்லாமல் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருந்தது. நான் வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து காம்படிட்டர் இருந்து என்னால் கஸ்டமர் எடுக்க முடியும், இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை திங்க் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நிறைய பேர் அந்த சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஏரியாவில் போய் பெருசாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. ஏன்னா வந்து காம்படிஷன் வந்து ப்ரைஸ் வாரை கிரியேட் பண்ணோம். ப்ரைஸ் வார் வந்த உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் ப்ரைஸை குறைக்கணும். ப்ரைஸை குறைக்கும் போது வந்து ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போயிடும். ஏன்னா காஸ்ட்டு என்றைக்கும் குறைய போகிறதில்ல. இன்ஃப்ளேஷனில் காஸ்ட் அதிகமாகிட்டே தான் இருக்கும், இயர் ஆன் இயர் காஸ்ட் அதிகமாகிட்டு தான் இருக்கும். சில ஸ்கேலாக இப்போ வந்து மொபைல் ஃபோன் வந்ததை விட இப்போ சீப்பாக கிடைக்குது அப்படின்னா அது வந்து ஸ்கேல், வால்யூம் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணதுனால அவங்களால வந்து ரேட்டை கம்மியாக கொடுக்க முடியுது, சரிங்களா? ஒன்று அந்த ஸ்கேலில் போய் நம்மளால காஸ்ட்டை கம்மி பண்ண முடிஞ்சாதான் ப்ராஃபிட் மார்ஜினை எடுக்க முடியும். அதர்வைஸ் கொஞ்சம் காம்படிஷனில் வந்து இது ப்ராஃபிட் மேக் பண்ணதுங்கிறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அப்போ நீங்கள் வந்து ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணணும், அதில் வந்து
காம்படிட்டர் யார் இருக்கிறான்னு பார்க்கணும். அதே மாதிரி சொல்யூஷன்ஸ் அந்த ப்ராப்ளத்துக்கு கொடுக்குறவங்க வேற யாராவது இருக்காங்களாங்கிறதையும் பார்க்கணும். இதையெல்லாம் ஜட்ஜ் பண்ணிட்டு, ஸோ அப்போ 1 or 2 பிளேயர் இருக்கிறாங்க அப்படின்னா அது அந்த ஏரியா வந்து ஒரு நல்ல பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கிற ஏரியா. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ இதை நீங்கள் நிறைய பேர் ஆல்ரெடி என்டர்பிரனராக இருந்திருப்பீங்க, நியூ ஜென்ரேஷன் என்டர்பிரனராக இருக்கலாம். ஸோ இப்போ உங்கள் பிஸ்னஸ் எந்த கட்டத்தில் இருக்குதுங்கிறத பாருங்கள். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸ், நான் நிறைய நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், எங்கள் பிஸ்னஸும் பெருசாக இல்லை பிஸ்னஸ் வந்தாலும் எனக்கு ப்ராஃபிட் இல்லைம்பாங்க. நிறைய காம்படிஷன் இருக்கிற இடத்துல அப்படி தான் போய் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்று ரீதிங்க் பண்ணி வேறு ஏதாவது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஒரு என்டர்பிரனராக இருந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமாங்கிறத திங்க் பண்ண வேண்டிய நேரம். ஏன்னா நம்மளுடைய டைமையும் எனர்ஜியும் வந்து ஒரு வருமானம், அதாவது வருமானம் ப்ளஸ் ப்ராஃபிட் வரக்கூடிய லாபம் வராத இடத்துல நம்மளுடைய டைம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எது வந்து இனிமேல் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது, எது வந்து க்ரோத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்து இறங்குறது வந்து புத்திசாலித்தனம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா சக்ஸஸ் கொஞ்சம் கேரண்டடாக இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து கன்ஃபார்ம்டு ஃபெயிலியர்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி இது 2 இருக்கிறது நமக்கு தெரியும். இப்போ நான் இருக்கிறது திருச்செங்கோடு, ஓகேங்களா? இப்போ இங்கே திருச்செங்கோடு பக்கத்தில் நாமக்கல். ஸோ இப்போ இங்கெல்லாம் வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி இவங்க ஹோட்டல் அசோசியேஷன் சார்பாக வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரோஸ்னு புதுசாக ஒரு ஆப்பு, அதை ஒரு தமிழர் பண்ணது, சிதம்பரத்துக்காரரு. ஸோ அந்த ஆப்பை வந்து இப்போ இங்கே அதுதான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட இந்த 21st அதுதான் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து லோக்கல் பிளேயர் ஒவ்வொருத்தராக வர 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 அது ஜொமேட்டோ, ஸ்விக்கி எப்படி அஃபெக்ட் பண்ணுன்னு தெரியல, அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறான்னு தெரியல. அதனால காம்படிஷன் என்னைக்கு வேணாலும் வரலாம், சரியா? அதையும் நம்ம வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். ஸோ இந்த ஃபேக்டர்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம பிஸ்னஸை ஆரம்பிக்கும் போது இந்த சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், ஃபெயிலியர் ரேட்டு குறையும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.